என்ன மன்னிச்சிருந்த. எதுக்குடா? நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டிட்டு என்ன செருப்பாலே அடின. எதுக்கா செருப்பு பேசுற? இல்ல, நீ அடிச்சாத்தான் என் மனசு சாந்தி அடையும். அடி. எப்படா திட்டுன? நேற்று ராத்திரி கிணவுல திட்டு. கனவு தானே, விடு போ. நீ அடிக்கணும். ஆமா, நீ அடிச்சுட்டு போன அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அமாவாசை, அவசரம் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், வீணா டென்ஷன் உண்டாக்காத. நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்கேன். தண்ணி போட்டு சாம்பா பண்ண நீ போடா வீட்டுக்கு. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச நீ? நான் இப்ப உன்னை என்ன பண்ண? உன்னை திட்டினா பேசுனா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்து அடிக்கிறேன். டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுனா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு. என்னடா சொன்னாரு? என்னமா சொன்னாரு? சொல்லுடா. ஒண்ணுமே ஆகாதுடா. இல்ல, ஜோசியரா தான் சொன்னாரு, டாக்டரா தான் சொன்னாரு. நான் சாகுற நிச்சயம். சாகுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றியப்பா. என்ன ஆசை? நிறைவேற்றியபடி சத்தியம் பண்ணு. சரி, சத்தியம்டா, நிறைவேற்றி வைக்கிறேன்டா. உன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன். சத்தியம் பண்ணிட்ட. சத்தியத்தை மீற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா பிடி பிடி. பழனிசாமி அப்படி பண்ணிடுச்சு, நம்பவே முடியலையே. பாவம். அதான் என்ன பண்ணும், பைத்தியம் முடிச்ச பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தினமும் அடியும் அதையும் வாங்கிக்கிட்டு இருக்கு. அது மனசுல எவ்வளவு கஷ்டமோ, அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. குடிச்சிட்டு வேற வந்துருச்சா, சுய நினைவு இல்லாம பண்ணிடுச்சோ என்னமோ. ஆயிரம் தான் சொல்லுங்க, பழனிசாமி இப்படி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணிருக்காது. பழனிசாமி, யாருக்கும் தெரியாம நீ வள்ளி கழுத்துல தாலியை கட்டிட்டியான். ஊரறிய உன்னோட சேர்ந்து வாழணும்னு அது பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீ என்னப்பா சொல்ற? வள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு, அது எதுக்காக இப்படி சொல்லுதுன்னு எனக்கு புரியல. இப்படி சொன்னா எப்படிப்பா? வள்ளி ஊரை கூட்டிடுச்சு, நீ உண்டு இல்லைன்னு சொன்னா தானே நாங்க ஒரு முடிவை சொல்ல முடியும். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பெரியவங்களா பார்த்து முடிவு சொல்லுங்க. பழனிசாமி முறை தவறி நடக்கிற ஆள் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே சமயத்துல ஒரு பொண்ணு தாலி விஷயத்துல போய் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனை ஊரறிய வந்துட்டதால ஒரு ஏழை பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடக் கூடாதுங்கிறத மனசுல வச்சு பழனிசாமி வள்ளியோட சேர்ந்து வாழணும்னு நான் தீர்ப்பு சொல்றேன். பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஊரை கூட்டி தான் நின்னாச்சே, அப்புறம் எங்கே இருக்கு நிக்கணும்? உட்கார். எங்க இருந்தோ வந்த என் பொஞ்சாதி மேல ரொம்ப பாசம் வச்சு அவள் நல்லா கவனிச்சுக்கிற. இப்போ நான் உனக்கு தாலி இட்டதாக ஒரு பொய்யை சொல்லி இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டேன் இல்ல? நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொன்னேன். உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என் மாமாவுக்கு, அதான் புஷ்பாவுடைய அப்பாவுக்கு, என்ன பழி தீர்க்கிறதுக்கு ஒரு வழியே தெரியாம ஒன்ன பகடக்காயாக்கி ஊருக்கு முன்னால என்ன தவணையை வச்சுட்டாரு. இப்படி ஒரு பொய்யை சொல்லலைன்னா என் தலையை எடுத்துன்னு ஒன்று மிரட்டி இருப்பாரு. ஓ நல்ல மனசுக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியாம என்ன காப்பாத்துறதா நினைச்சு இப்படி ஒரு பொய்யை சொல்லி ஓ வாழ்க்கை வீணாக்கிட்டேன். இல்ல, யாரும் என்ன மிரட்டல, நடந்ததுதான் நான் சொன்னேன். நீங்க நல்லா குடிச்சிட்டு தலைகால் தெரியாம வந்தீங்க. என்ன மேலையும் கீழையுமா நல்லா பாத்தீங்க. அப்புறம் நேரா உங்க பொஞ்சாதி கிட்ட போய் அவங்க கழுத்துல கடந்த தாலியை கழட்டிட்டு வந்து என் கழுத்துல போட்டு இன்னையில இருந்து நீயும் என் பொஞ்சாதி தான் சொன்னீங்க. என்ன நினைச்சிருக்க பத்தி? ஏதோ தெரியாதமா தண்ணி அடிச்சு வந்து வச்சு லாக் பண்ண பாக்குறீங்க. என்ன தண்ணி அடிச்சா பொஞ்சாதிக்கு மொத்தம் ரொம்ப வித்தியாசம் தெரியாது எனக்கு.
என் பொஞ்சாதி மேல எவ்வளவு உசுர வச்சிருக்க தெரியுமா உனக்கு? அவங்களுக்கு தாலி கொண்டு வந்து உங்கள்கிட்ட போறேன்னா? தம்பி, இது எப்படி நடந்துச்சோ அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம். என் பொண்ணு பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. உங்க நிழல்ல அவ சந்தோஷமா இருப்பான்னு நம்புறேன். கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை கையெடுத்து கும்பிடுற. என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க தம்பி. நான் கொஞ்சம் வெளியே போறேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பாருங்க. யோ இல்லையா, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டில் போய்கிட்டு இருக்க. வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? கொஞ்சம் மரியாதையா பேசு. பின்ன என்னையா, இன்னும் 4 நாளுக்கு தண்ணி பாய்ச்சல்னா பயிரெல்லாம் வீணா போயிருங்கிற. நீ பாட்டு அடுத்த மாசம் வாங்குற. பயிரை பத்தி தெரியுமா உனக்கு? கரும்புக்கு சோகம் உடிச்சு அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சலனா இதுக்கு அவசியம் பட்டு போயிடும். சோளத்துக்கு கட்டத்தளவு விட்டுட்டு 3 நாளுக்கு தண்ணி ஊத்துறனா கட்டையெல்லாம் காஞ்சி போயிடும். வாழை கிழங்க வச்சுட்டு 1 வாரத்துக்கு தண்ணி பாய்ச்சாம இருந்தீங்கன்னா குடுத்தடிக்க முடியாம செத்து போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அடுத்த மாசம் வாங்குற. மிஸ்டர், நெல்லும் பொண்ணும் உனக்குதான் பெருசு. எனக்கு 1000 வேலை இருக்கு. மத்த வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கூட பாத்துக்கலாம், ஒண்ணும் கெட்டு போயிடாது. ஆனா விவசாயிக்கு நேரத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தெருவுக்கு வந்துருமியா. ஒவ்வொரு விவசாயி வீட்டுல இருந்து அண்டா உண்டாவுல இருந்து புஞ்சாய் கழுத்துல கிடந்த தாலி வரைக்கும் எடுத்து அடமானம் வச்சு இந்த மண்ணில போட்டுட்டு தண்ணி அடைக்காம கையை பஞ்சிக்கு நிற்கிறான். முடிஞ்சு விட்டு போ. யோ, நீ வச்ச ஆள் இல்லையானா உனக்கு நின்று பதில் சொல்றதுக்கு? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. வாங்க. புஷ்பா எங்க ஆயா? சொல்லு ஆயா, புஷ்பா எங்க? நீ வெளியே போனதுக்கு அப்புறம் புஷ்பா தூங்கிட்டே இருந்துச்சு. வள்ளி சாப்பிட எழுப்புறது கூட எந்திரிக்கவே இல்லை. அப்படி தூங்கிட்டு இருந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டு எந்திரிச்ச மாதிரி படக்குன்னு எந்திரிச்சது. எந்திரிச்ச உடனே அதுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சியா. எப்ப வருவேன்னு ஆசையோடு துடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வள்ளிய பார்த்ததும் இது யாருன்னு கேட்டுச்சு. என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தானே போய் நினைச்சுக்கிட்டு நானும் உள்ளதை சொல்லிட்டேன். உன் மேல கோச்சுக்கிட்டு அது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. புஷ்பா, புஷ்பா, நான் சொன்னா கேளு புஷ்பா. நீ நினைக்கிற மாதிரி அவர் முறை தவறி நடக்கிற ஆள் கிடையாது. நீ சொல்லாம வந்து கூட அவரையும் உன்னை தேடி வந்திருக்கார் பாத்தியா. முதல்ல அவர் கூட புறப்படு. எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது என் வாழ்க்கை பிரச்சனை, நீ தலையிடாத. புஷ்பா, எதுக்காக இங்க வந்தீங்க? நான் பைத்தியமா இருந்ததை பயன்படுத்தி என் வீட்டுக்குள்ளேயே இன்னொருத்தைய வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இப்ப எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? உனக்கு புத்தி தெளிஞ்சு நீ பழைய மாதிரி பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். எப்ப தெளியும் வருஷக்கணக்கா காத்திருந்த. அதனால நீ என்ன பேசினாலும் திட்டினாலும் எனக்கு வருத்தம் இல்லை. என் பொஞ்சாதிக்கு புத்தி தெரிஞ்சிருச்சேன்னு சந்தோஷம் தான். உங்க பொண்டாட்டி உங்க வீட்டுல இருக்கா, அவகிட்ட போய் இந்த டயலாக் எல்லாம் பேசுங்க. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. பழனிசாமி, எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம கிடப்ப? ஒரு வாரம் சாப்பிடுப்பா. அதுக்கு வேண்டாம், வேண்டாயா போ. மை யங் பிரதர்ஸ் அண்ட் ஓல்டு பிரதர்ஸ், குட் ஈவினிங். ஐயா என்ன சொல்றாரு? ராத்திரி சாப்பாடு இங்கதான் இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. நம்முடைய கோவிந்தா பைனான்ஸ் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம். இந்த வில்லேஜில் நான் நடத்துற முதல் பார்ட்டி இது. பாடிகஸ் ஓபன் பண்ணுங்க. இது கோவணத்தோட அடிக்கிற சரக்கு இல்ல. அதனால பாடிகஸ் இவங்களெல்லாம் உள்ள கூட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க. வெள்ளக்கார இந்த பாட்டில வச்சுட்டு இந்தியாவையே பிடிச்சான். இந்த சேம் பாட்டில வச்சுட்டு நான் இந்த வில்லேஜையே பிடிக்கிறேன். இல்ல காட்டு பசங்க பாபாவத்தி கொடு. பாட்டில வச்சு எப்படிங்க பிடிச்சா? ஹிஸ்டரி கேட்கிற நேரம் அது, காலையில் சொல்றேன். லெட் அஸ் என்ஜாய். இப்ப ஐயா என்ன சொல்றாரு? எடுத்துக்கடா நாயேங்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? செருப்பு பிஞ்சிரும். My dear all brothers,
இப்ப ஐயா என்ன சொல்றாரு? ஏண்டா எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? அப்புறம் ஏன்டா அவர் ஹிந்தியில பேசுறதெல்லாம் என்கிட்ட அர்த்தம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன நிம்மதியா குடிக்க விடுறா. பார்ட்டி இப்பதான் நல்ல ஃபார்முக்கு வந்திருக்கு. இத கரெக்டான நேரம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லாம நீங்களா கவலைப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்து பார்த்து நான் டெய்லி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். உடனே உலக வங்கிக்கு போன் பண்ணி ஒரு 1500 கோடி ரூபாய் கடன் கேட்டேன். நாளைக்கு காலையில வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க. அந்த 1500 கோடி ரூபாயை வச்சுட்டு இந்த வில்லேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக்டரி கட்டி தர போறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஸ்மால் ஃபேவர், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத உங்க இடது கை பெருவரில் எடுத்து நான் நீட்டுற பேப்பர்ல ஒரு ஓரமா லேசா உருட்டு எடுக்கணும். தட்ஸ் ஆல். அப்புறம் பவர் எனக்கு வந்துடும், பணம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்க போட்டிருக்கிற கோட்டு சூட்டு, நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும். அதனால 5 ஏக்கரா பூமி வச்சிருக்கிறவன் என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ வெறும் மையில உருட்டி எடுப்பா. 10 ஏக்கரா பூமி வச்சிருக்கிறவன் என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா. 15 ஏக்கரா பூமி வச்சிருக்கவ தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உதட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா. என்கிட்ட 25 ஏக்கரா இருக்குங்க. அப்படியா? வெரி குட். அப்ப நீ அவகிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்க, அவளை டீல் பண்ணுவா. கரெக்டா டீல் பண்ணு. ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ். வெளிவா, மேல அடிக்கிறா. பாடிகேஸ் கம் வித் பான் பேப்பர்ஸ். கோட்டு சூட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கினது போகும்போது ஒரு வீட்டு எல்லா பசங்களையும் கோமணத்தோட அனுப்பு. ஐயோ, அதான் கோமணத்துக்கு பேசு. ஸ்டூபிட். என்னடா சொல்ற? ஆமாங்க, நீங்க தண்ணியை நிறுத்தி விவசாயம் பண்ண விடாம செஞ்சு எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா அவன் தண்ணியை கொடுத்து எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான். நிலத்தெல்லாம் அவன் வாங்கிட்டானா? அவனை நாம வாங்கிடுவோம். ஹலோ லண்டன், இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா. நீ கொடுப்பா, நான் அர்ஜென்டா பேசணும். ஹலோ சார்லஸ், குட் மார்னிங். நீங்க இந்த வேல்ஸ் பேலஸை விலைக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அதை ஏன் வேற நாட்டுக்காரனு கொடுக்குறீங்க? நோ 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 நோ, அதை நானே வாங்கிக்கிறேன். ஆமா, மார்னிங் 11:30க்கு நான் லண்டன்ல இருப்பேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா? நோ 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 நோ. என்னவா? நாஸ்தா துண்ண கூப்பிடுறாரு. சாரி, நானே ஸ்டெபிகிராஃப் வீட்டில் சாப்பிட்றதா ஒத்துக்கிட்டேன். வேணா லஞ்சுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, உட்காருங்க. நோ டைம். ஆமா, வருஷத்துக்கு 365 நாள் தான் இருக்கு. ஆனா எனக்கு 366 தொழில் இருக்கு. டெய்லி ஒரு தொழில் பார்த்தா கூட ஒரு தொழில் பேலன்ஸ் ஆயிருது. ஸ்ட்ரைட்டா நான் விஷயத்துக்கு வர்றேன். எவ்வளவு ரூபா கொடுத்து இந்த ஊரை நீங்க விலைக்கு வாங்குவீங்களா? என்கிட்ட 1 கோடி தாங்க இருக்கு. ஐயா, 1 கோடியா? அதை வச்சுட்டு இந்த வில்லேஜ் சுத்தி வேலையே அடிக்க முடியாதே. பாக்க ரொம்ப பாவமா இருக்குடியா. அப்படியா? என் டார்லிங் ரொம்ப ஃபீல் பண்ணுது. நீங்க பணத்தை பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிங்க. செல்வி மூவ். உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க. டேக் இட் ஈஸி. புரூனே சுல்தானுக்கு நான் 1000 crores கடனா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். டார்லிங்ஸ், தாத்தாவுக்கு ஒரு பிளைங் கிஸ் கொடுங்க. சாப்பிடு. ஹலோ, அந்த 10 crore டோன்ட் வரி, நாளைக்கு அனுப்பிச்சிடறேன். நோ ப்ராப்ளம். ஏன் பார்ட்னர், நேற்று அவ்வளோ பெரிய பார்ட்டி வச்சிங்களா? என்ன கூப்பிடவே இல்லையே. அது ஒன்லி லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி மேன். உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன். கெட் அவுட். கெட் அவுட்டா? கெட் அவுட்னு எப்படியா சொல்லலாம்? உன்னை எங்கேயும் பார்த்து இருக்கிறேனே. ஈயம்பித்தாள பேரிச்சம்பழ பாத்திரம், பாத்திரம் புத்தம் புது அலுமினிய பாத்திரம், பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம், புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம். ஏப்பா, இந்த மீன ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? தெரியாது சார். நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா. தெருவில் ஒருத்தரையும் காணோம். எவங்கிட்ட கேட்கறது? ஒருத்தர் நிக்கிறான். அண்ணே, அம்மா,
ஆமா இது எத்தனைங்கண்ணா? ஒண்ணுங்கண்ணா. இதுங்கண்ணா? 2ங்கண்ணா. கவலைப்படாதீங்க, இன்னும் சுயநனவோட தான் இருக்கிறேன். தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு. உடனே ஆஸ்பத்திரி சென்றீங்கன்னா நான் பொழைச்சுக்குவேன். அதுதானே கூடாது. சீக்கிரம் விடுறே. எங்க காணோம்? மறைஞ்சிட்டானா? உன்னை பாத்துக்கிறேன்டா. பழனிசாமி, என்ன பைனான்ஸ் கம்பெனிக்கார ஒருத்தன் நம்ம ஊர் விவசாய நிலத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கி உங்க மாமாவுக்கு வித்துட்டான். இது உங்க மாமாவோட கணக்கு பிள்ளை என்கிட்ட சொன்னேன். அந்த பைனான்ஸ் கம்பெனிக்கார இந்த ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாங்க. நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா பத்தியும் சொல்லுங்க. நான் கம்ப்ளைண்ட் எழுதி எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டு நேரம் வரேன். வாங்க.